வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். செப்டம்பர் 21 வெளியான தகவல். சீருடைக்கு தொகை வழங்காததால் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜப்தி. தமிழ்நாடு அரசாங்கத்தின் போக்குவரத்து கழகம் சார்பாக இயக்கப்படும் பேருந்துகளில் பணியாற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு சீருடைக்கு உண்டான பணம் தரப்படவில்லை. ஒப்பந்தத்தின்படி வருடத்திற்கு 4 ஜோடி சீருடைகளுக்கு உண்டான நிதி தர வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் போக்குவரத்து கழகம் சார்பாக இந்த நிதி தரப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு இருக்கின்றன. இது தொடர்பாக கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தில் மோகன்ராஜ் என்ற நடத்துனர் வழக்கு தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் 6 வருடத்திற்கு உண்டான 46,583 ரூபாய் பணம் தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் நிதி வழங்கப்படாமல் இருந்திருக்கின்றன. இது தொடர்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் இருந்த போக்குவரத்து கழகத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பேருந்து ஜப்தி செய்யப்பட்டன. பணி வரன்முறை செய்யப்பட்ட நிலுவைத் தொகை 2007 முதல் வழங்கப்படாத குறித்து நடத்துனர் KB சக்திவேல் என்பவர் முறையிட்ட வழக்கின் அடிப்படையில் ஒரு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. 2 மாநகர பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பேருந்துகள் நீதிமன்ற வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. உடனடியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உண்டான சீருடை தொகை மற்றும் பணி வரன்முறை செய்யப்பட்ட நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சீருடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.